மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்க சந்தேகம் என்னன்னா, டாக்டர் நான் டெய்லி வாக்கிங் போவேன், நான் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் வாக்கிங் போகலாமா இல்லை அப்படின்றது தான். நீங்கள் வீட்டுக்குள்ளார தேவையான விஷயங்களுக்கு நடக்கிறது கண்டிப்பாக நடந்துக்கலாம். பட் ரொட்டீனாக நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 வீக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நடக்கிறனால என்ன ஆகும்னா ஃப்ரிக்ஷன், அதாவது அந்த ஆசனவாய் பக்கத்தில் ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அப்படி ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா புண்ணில் உராய்வுனால வலி ஏற்படலாம், ஒரு சில டைம் ஈவன் ரத்தப்போக்கு ஏற்படலாம், எரிச்சல் ஏற்படலாம். அதே மாதிரி புண்ணு ஆறும், டைமும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ண அப்புறம் 2 to 3 வீக்ஸ் வந்து ஒரு ப்ரொலாங்டு வாக்கிங் அவாய்ட் பண்ணும். நீங்கள் ரொட்டீனாக வீட்டில் நடக்கிறது, ரெஸ்ட் ஹோம் போகிறது, அந்த மாதிரி விஷயங்களை கட்டாயம் பண்ணிக்கலாம். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ என்னென்ன சாப்பாடு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரோட்டீன் அப்படின்னு தான் நம்ம பாடியோடைய பில்டிங் பிளாக். ஸோ கண்டிப்பாக ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிறது ரொம்பவும் முக்கியம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட். ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான சாத்தியக்கூறு கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா மோஷன் ஃப்ரீயாக போகும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகும்போது அந்த புண்ணில் மோஷனுடைய உராய்வு தன்மை குறையும். ஸோ உராய்வு தன்மை குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு பெயின் இருக்காது, எரிச்சல் இருக்காது, புண்ணு வந்து சீக்கிரம் ஆறி வரும். கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட்டை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது கண்டிப்பாக நல்லது.